7th Max second term chapter 3 example 3.15 sum பார்க்கலாம். add expression ரெண்டு expression கொடுத்துருக்காங்க, அதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதோடைய find the degree கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. first என்ன expression கொடுத்துருக்காங்கன்னா 4x square plus 3xy plus 9y square. second expression என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x square minus 9xy plus 6y squared. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 4x கூட 2x கூட ஆட் பண்ணால் 6x squared. இங்கே மைனஸ் 9xy இங்கே ப்ளஸ் 3xy இருக்குது. அப்போது மைனஸ் 6xy. சைன் வேறு வேறு இருந்தால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி சைனை போட்டுருக்கோம். அடுத்து ரெண்டு சைனும் சேமாக இருக்குது. அப்புறம் 9y squared plus 6y squared is equal to plus 15y squared. இப்போ இதில் டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 2 தான், செகண்ட் டேர்முக்கு 1 1 2 தான், தேர்ட் டேர்முக்கு 2 தான். அப்போது த டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் 2. is 2. அடுத்த சம் எக்ஸாம்பிள் அதே சம்மில் அடுத்த சம் எக்ஸாம்பிள் 3.16 கொடுத்துருக்காங்க. சப்ட்ராக்ட் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 ஃப்ரம் 3x கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 3. அது சப்ராக்ட் பண்ணி இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணி டிகிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் நம்ம இது 3x கியூப் புக்கில் கொடுத்துருக்க சம்மை நான் எழுதிக்கிறேன், சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்னன்னா 3x கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 6. இதை எதில் சப்ட்ராக்ட் பண்ண சொன்னால் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 சப்ட்ராக்ட் பண்ணால் செகண்டில் உள்ளதெல்லாம் சைன் ஆப்போசிட் சைன் போடணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கிறேன். இங்கே வந்து ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். சப்ராக்டனில் செகண்ட் வச்சு சைன் மாறி வரும் சப்ராக்டருங்கிறதுனால. இப்போ 3x க்யூப்லேருந்து 3x க்யூப்லேருந்து ஒரு எக்ஸ் க்யூப் போகுது. அப்போ இங்கே என்ன வரும்னா 2x க்யூப், இங்கே மைனஸ் 2x ஸ்கொயர்லேருந்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கழிச்சா சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் 7x மைனஸ் எக்ஸ், அப்போ மைனஸ் 8x, இங்கே ப்ளஸ் 6 மைனஸ் 3, அப்போ ப்ளஸ் 3. இப்போ இதோட டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஹையஸ்ட் பவர் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 தான். அப்போ தி டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் 3. அப்போ இங்கே எழுதிக்கிடுங்க. ஹென்ஸ் த டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் explanation is 3. The answer. Thank you. Please subscribe my channel.